வரணும். சூர்யா, சூர்யா. அப்பா, யார் அவன் அடிச்சது? அது என்னங்க? என்னப்பா ஆச்சு? என்ன விஷயம்? காலேஜ்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். இவனை யாரோ அடிச்சிருக்காங்க. அடிச்சாங்களா? என் பிள்ளைய யார் அடிச்சது? சீரியஸாலாம் எதுவும் இல்லம்மா. நீ வீட்டுக்குள்ள வரும்போதே நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். யார் உன்னை அடிச்சது? டேய், என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு. மகாதேவன் மட்டும் ஃபோன் பண்ணலன்னா எனக்கு இது கூட தெரிஞ்சிருக்காது. ஐயோ, அது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. இன்னைக்கு காலேஜ்ல நானும் என் கூட படிக்கிற பொண்ணும் பேசிட்டு இருந்தோம். அதான் வினிதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. அதுக்கு என்ன? நானும் வினிதான் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கோன்னு. அவ அண்ணனுக்கு என் மேல கொஞ்சம் கோபம். அதான் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணா, அவ்வளவுதான். டேய் சூர்யா, இந்த அடிதடிலாம் நமக்கு வேணாண்டா. நீ படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறது தான் அப்பாவோட ஆசையே. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லவா? ஐயோ, ரத்தம். சூர்யா, மூக்குல இருந்து ரத்தம் வருதுடா. லைட் அடிபட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் போலாம். இந்த சின்ன அடிக்கல எதுக்கு டாக்டர்? எதுன்னு போய் டாக்டர் கேட்டா தெரிஞ்சு போயிடும். அதுக்காக இந்த நேரத்துல போனோம். நாளை காலைல போய் பாத்துக்கலாம் விடுங்க. அதெல்லாம் முடியாது, இப்ப போணும் வா. இந்த பதில் நீங்களும் டென்ஷன் ஆகி அம்மாவையும் டென்ஷன் பண்ணாதீங்க. நாளை காலைல நிச்சயமா போலாம். ஒண்ணும் விஷயத்துக்கு பெருசா. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சின்ன காயம்தான். ரத்தத்தை பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்க. போதுமா? 2 பேரும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? திடீர்னு மூக்குல அவரோட ரத்தத்தை பார்த்த உடனே நாங்க 2 பேரும் உண்மையிலேயே பயந்துட்டோம். எதுக்கு நீங்க ஒரு தடவை ஸ்பெஷலிஸ்ட பாக்குறது நல்லதுன்னு தோணுது. நான் ஒரு லெட்டர் தர்றேன். டாக்டர் நந்தனை போய் பாருங்க. எதுக்கு டாக்டர்? இல்ல, ஒண்ணும் இல்ல. ப்ளீடிங் அதிகமானதுனால அவரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ண சொல்றேன். ஒரு டீட்டெயிலான ENT செக்அப், அவ்வளவுதான். ஓகே டாக்டர். ஏனுங்க சார், கூட வந்த யாரையாவது தொலைச்சிட்டு நிக்கிறீங்களா? ரொம்ப நேரமா முழிச்சிட்டு நிக்கிறீங்களா? அதான் கேட்டேன். இல்ல, நான் இங்க இருக்கிற அழகை ரசிச்சுட்டு இருந்தேன். நீங்க ரசிக்கிற அளவுக்கு இங்க எந்த பொம்பளையும் குளிக்கவே இல்லையே. நான் ரசிக்கிறேன்னு சொன்னது இந்த ஏரியா. ஏரிய குளம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுல என்ன அழகு இருக்குன்னு நீங்க ரசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலீங்கண்ணா. ஓஹோ, அப்ப நீங்க ஒரு கவிஞர்னு சொல்லுங்க. இந்த கவிஞர்கள்லாம் அப்படித்தானா அசிங்கத்தை அழகுன்னு சொல்லுவாங்க. இதத்தானங்கண்ணா என்னுடைய 18வது நாடகத்துல நான் எழுதினேன். நீ நாடகம் வேற எழுதுறியா? ஆமாங்க, இது வரைக்கும் நான் 30 நாடகத்தை எழுதி டைரக்ட் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு என் நாடகம்லாம் மனப்பாடங்கண்ணோ. 18வது நாடகத்துல இப்படி ஒரு சீன். கவிஞரை செக் பண்ண டாக்டர் சொன்னாரு, ரெஸ்ட் எடுக்கணும், அளவுக்கு அதிகமா சிந்திக்கிற வேலையை செய்யவே கூடாது. அதுக்கு அந்த கவிஞர் கேட்டாராம், டாக்டர் நான் கவிதை எழுதலாமான்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, கவிஞருக்கு தான் சிந்திக்கவே தேவையில்லையேன்னு. எப்படிங்கண்ணா? ஐயா நில்லுங்கண்ணா, நான் லூசலா இல்லைங்கண்ணா. அப்புறம் ஏன் 22வது நாடகத்துல அப்பா அம்மாவும் டாக்டர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மொபைல்ல கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பேசுறேன். மிஸ் ஆயிட்டாரு. நில்லுடி. இப்போ நிக்க போறியா இல்லையா? என்னோட புக்க கொடு. என்னங்க சரிங்க? என் புக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. சாரி டீச்சர்.
செய்யறதையும் செஞ்சுட்டு சாரி. என்னங்க இது? உங்க கோவத்தை எல்லாம் குழந்தைகிட்ட தான் காட்டுவீங்களா? எனக்கு கோவம் வந்தா நான் யார்கிட்ட வேணாலும் காட்டுவேன். அதுக்கு நீ யாரு? இன்னொரு தடவை யாராவது என்ன இரிட்டேட் பண்ணீங்க அவ்வளவுதான். நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னோட ரூம் பக்கம் வரக்கூடாது, என் திங்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. நான் உங்ககிட்ட 100 தடவைக்கு மேல சொல்லிருக்கேன். இன்னொரு தடவை ரூம் பக்கம் வந்த என்னடி எதை சொன்னாலும் தோளை தூக்கிட்டு உச்ச வச்சுங்கற. உன்னை உதச்சாதான் சரியா வருவேன். எங்க சின்ன குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிருக்கு. இவ்வளவு தெரியாம பண்றான். நான் உன்னை வச்சுக்கிறேன். டேங்கப்பா. என்னாச்சு ரத்தங்கம்? அந்த ஆண்டி எதுக்கு உன்னை அடிக்க வந்தாங்க? ஆன்ட்டியா? அது டீச்சர், ராட்சசி டீச்சர். அடிக்கிற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணல. அங்கிள் இந்த ஸ்கூலுக்கு புது டீச்சரா வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் டீச்சர் இல்லம்மா. நான் அந்த டீச்சர் கிட்ட போய் ஒரு சாரி சொல்லிட்டு வரட்டுமா? குழந்தை டீச்சர்னு சொல்லுதே. இது ஒரு ஸ்கூலுன்னு நம்ப வச்சுதான் தேவட்டியோட அப்பா அம்மா இங்க தங்க வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர். குழந்தைய அடிச்ச அந்த பொண்ணு யாரு? கௌரி, பார்த்தா எலி பாஞ்சா புலி. சாதாரணமா ஒரு வியாதி வந்தாலும் எந்த புலியும் எலியாயிரும். ஆனா கௌரி பெண் புலியா மாறிட்டு இருக்கிற. அப்ப அந்த பொண்ணுக்கு இது 3rd ஸ்டேஜ். அதாவது மிஸ்டர் செந்தில்நாதன், ஒரு நிமிஷம். என்ன விஷயம் டாக்டர்? டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பெத்தாலஜிஸ்டோட ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு வேலை செய்யுங்க. உங்க பையனை கொஞ்ச நாளைக்கு இங்க அட்மிட் பண்ணுங்க. எதுக்கு டாக்டர் அட்மிட் பண்ண சொல்றீங்க? எல்லாம் செக் பண்ணியாச்சு. இன்னும் டீட்டெயிலா செக் பண்ண வரைக்கும் பிளட் கவுண்ட் ஜாஸ்தியா தெரியுது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். முதல்ல போன் மேரோவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் ரிசல்ட் கிளியரா இருக்கும். போன் மேரோவா? நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே டாக்டர். எதையும் மறைச்சு வச்சு பேசி மழுப்பாதீங்க. என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சொல்லுங்க சார், எதையும் என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. கேன்சரஸ் செல்லோட பிரசன்ஸ் இருக்கு பிளட்ல. நாளைக்கே அவனை அட்மிட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சுத்தி வளைக்காம எதுவாக இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இத எப்படி நீங்க தாங்கிக்க போறீங்கன்னு தெரியல. உங்க பையனுக்கு பிளட் கேன்சர். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது 2nd ஸ்டேஜ். கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னப்பா வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா எனக்கு இங்க பைத்தியமே பிடிச்சிருக்கும். சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? உங்களோட எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடுச்சா? என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? என்னம்மாச்சு? எதுக்குப்பா அம்மா அழறாங்க?
தான் தெரிஞ்சது எனக்கு கேன்சர்னு.